சரி, இப்போ இந்த பராசக்தி படமே முழுக்க முழுக்க வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றத சொல்றாங்க. எப்பவுமே வெறும் உண்மையை மட்டுமே வச்சு ஒரு படத்தை எடுக்க முடியாது. அதில் சில கற்பனைகளை கலந்தால்தான் அது படம். கண்டிப்பா. நீங்கள் வெறும் உண்மையை எடுப்பதுங்கிறது டாக்குமெண்ட்ரி. கொஞ்சம் கற்பனையை கலந்தால் தான் அது திரைப்படமாக மாறும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சுதா கொங்கரா நிறைய கற்பனைகளையும் கலந்து தான் எடுத்திருக்காங்க. பட் ஒரு அசைக்க முடியாத உண்மை அதுக்குள்ளே இருக்குது. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாசலில் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய சிலை இருக்கும். அவர் முன்னாள் மாணவர். அவர் அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தீக்குளிச்சு இறந்தவர் அவர். ஸோ அவருடைய கதையைத்தான் இது படமாக்குறாங்கங்கிற மாதிரி நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். உண்மையாக இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட தகவலை தான் நம்ம சொல்றோம். அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவருடைய ஊர்லயே போய் சுதா கொங்கரா கள ஆய்வெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி வந்து அவங்க ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க.